இல்லையா? இப்போ எனக்குள்ள வேறொரு பிரமாணம் உள்ள வேலை செய்துன்றார். அது மனதின் பிரமாணம் எனக்கு விரோதமாய் போராடுதுன்றார். வேறொரு பிரமாணம் வேற போராடுறார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்போ ஜீவனின் பிரமாணம் செயல்படுதோ பாவம் மரணம் பிரமாணம் செயல்படாத செயல்படும். அது உதாரணம் சொல்லிருக்கா. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பூமியில் வாழும்போது இப்போ இந்த பொருளை போட்டால் என்ன ஆகும்? எல்லா பொருளும் மேலே போட்டால் கீழே தான் போடும். அது மேலே ஏறாது. ஏறுமா? அது வந்து விதி. எதுக்கும் அதுக்கு யாரும் விளக்கு யாரும் இல்லை. யார் இருந்தாலும் என்ன பண்ணோம்? ஏழை பணக்காரன் எந்த பொருள் இருந்தாலும் என்ன பண்ணோம்? அது பூமி இழுத்து தான் செய்யும். பறவை பறக்குது இல்லையா? அது நம்ம இந்த கீழே விழுந்தது. ஏரோப்ளேன் எடுத்துக்கலாம். ஏரோப்ளேன் என்ன பண்ணுங்க? பறக்கு தன்னுடைய அந்த காற்றுல வச்சு அடையை கணக்கு பண்ணி மேலே பறக்கும். மேலே ஏரோப்ளேன் பறக்கும்போது அது வந்து தூக்கு விசைன்னு வரும். அந்த விசையில பறக்கும்போது புவியீர்ப்பு விசை வேலை செய்தா செய்யா? நான் சொல்றது புரியுதா? பார்த்தா இந்த உதாரணம் தான் நமக்கு கரெக்டா இருக்கு. ஏரோப்ளேன் மேலே பறக்குது, மேலே பறந்துட்டு போகுது இல்லையா? இந்த ஈர்ப்பு விசை வேலை செய்தா வேலை செய்யும்? வேலை செஞ்சுதான் இருக்குது. அது போல பூமியில இந்த புவியீர்ப்பு விசை இருந்துதான் இருக்குது. ஆனா இது பறக்கிறதுனால இந்த இந்த புவியீர்ப்பு விசை என்ன பண்ணல? அதுக்கு வேலை செய்யல. ஏரோப்ளேனுக்கு தான் வேலை செய்யல. ஆனா இந்த இது என்ன பண்ணுதுன்னா வேலை செஞ்சுதான் இருக்கு. புரியுங்களா? சொல்லுது. இப்போ நம்ம ஜீவனின் பிரமாணத்துக்குள் வந்த பிறகு இந்த பிரமாணம் என்ன பண்ணுதுப்பா? வேலை செஞ்சுதான் இருக்குது. எப்ப நீ ஜீவனின் பிரமாணத்திலே இருக்கும் போது இதனுடைய செயல் இல்லை, வேலை செய்தானா அது என்ன பண்ணாதுன்னா ஆட்கொள்ளாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம பைபிள் எல்லாம் படிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், அதாவது பிரசங்கம் கேட்கறது எல்லாம் பண்ணும்போது எந்த பிரமாணம் வேலை செய்யலப்பா? நமக்கு அந்த பிரமாணம் வேலை செய்யல. ஆனா பூமியில அந்த பிரமாணம் இருக்குது இல்ல? அப்ப நான் ஜீவனின் பிரமாணத்திலிருந்து, அதாவது ஏர்பிளேன் போயினது இல்லையா, போயினது செயலற்று போச்சுன்னு வச்சுங்க. என்ன எங்க வந்துடுறான்? இந்த பிரமாணத்துக்கு புவியீர்ப்பில் வந்துடுறாங்க. இப்ப நான் ஜீவனின் பிரமாணத்தில் இருக்கணும்னாக்கா ஜீவனுக்கு காரியத்தை நம்ம படிக்கிறோம். இதுல இருந்து நான் விலகிட்டேன்னா எதுல விழுந்துடுறேன்? பதில் இப்படி வரணும். மரணம் பாவம் அந்த பிரமாணத்துல வந்துட்டேன். அதுதான் பவுல் சொல்றாரு. அது என்னை ஆட்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்னை பிரமாணத்து விடுதலை ஆக்கிட்டு அது பெர்மனண்டா இல்லைன்னு அர்த்தம். நான் எப்பெல்லாம் ஜீவனின் பிரமாணத்தில் இருக்கணும் அப்பெல்லாம் இந்த பிரமாணம் எனக்கு என்ன பண்ணாது? வேலை செய்யாது. இப்ப நியாய பிரமாணத்தின் படி பார்க்கும்போது அது எதை குறித்து வலியுறுத்துது? பாவத்தை குறித்து வலியுறுத்துது இல்லையா? பாவம் எதை நோக்கி செல்கிறது? மரணத்தை நோக்கி செல்கிறது இல்ல? நல்லா கவனிங்கப்பா. நான் ஜீவனின் பிரமாணத்தில் இருக்கும்போது இந்த பாவ மரண பிரமாணம் எனக்கு என்ன பண்ணக்கூடாது? வேலை செய்யக்கூடாது இல்லையா? பாவம் மரணம் பிரமாணத்துல என்னென்ன இருக்கு? கவனமா இருக்கும். பாவம் மரணம் பிரமாணத்துல என்னென்ன இருக்குது? என்னென்ன இருக்கு? கரெக்ட் சொல்றதுதான். சரீரத்துக்கு ஒரு இது பார்க்கணும். என்னென்ன இருக்கு? வியாதி இருக்கு, நோய் இருக்குது, உள்ள பிசாசு இருக்குது, எல்லாம் இருக்கு. இப்போ இருக்கும்போது இந்த ஜீவனின் பிரமாணத்துல நான் வாழறானாக்கா இந்த பிரமாணம் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. ஒருவேளை இதெல்லாம் வேலை செஞ்சிருக்குதுனாக்கா நான் எதுல இருக்கிறேன்? அந்த பிரமாணத்துல மாட்டிருக்கிறேன்னு அர்த்தம். அதுல இருந்து வெளியெடுக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? பிதா நம்ம மேல அன்புக்கு வந்து தன் சொந்த குமாரன் என்ன பண்றாரு? உலகத்துக்கு அனுப்புறாரு. அவர் மூலமா தான் எனக்கு என்ன கிடைக்குது? இப்போ ஜீவனின் பிரமாணம் கிடைக்குது, ரட்சிப்பு கிடைக்குது. ஏதேன் தோட்டத்துல பாதுகாக்கும் ஆண்டு கொள்ளும் கொடுத்தாரு. அதை என்ன பண்ணணும்? பண்படுத்தணும், பாதுகாக்கணும், தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்யலைனாக்கா அவன் அந்த ஆண்டு கொள்ளும் தன்மையை இழந்துடலாம். அப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை நான் தொடர்ந்து என்ன பண்ண? பாதுகாக்கணும். இப்ப ரட்சிப்புன்னு சொல்லும்போது எவை சேர்ப்பாங்க?
ரட்சிப்பு 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2 7வது வசனம். 7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ரட்சிப்புன்னு கொடுத்துட்டு பிறகு நான் எங்க இருக்கிறேன்னா அவர் எங்க இருக்கிறாரு? இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்த்து இருக்கிறாரு. இப்ப நான் எங்க இருக்கிறேன்னா இப்ப நான் எங்க இருக்கிறேன்? இங்க உன்னதங்களை உட்கார வச்சாரு வந்து செய்துட்டாரு, செய்ய போறாரு சொல்ல, நம்ம செத்த பேரு செய்ய போறல. இப்ப என்ன பண்ணி வச்சுக்கிறாரா? இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? உன்னதங்கள் இருக்கிறோம். இங்க எங்க உட்காந்துக்கிறோம்? 2 சொல்றாரு. 2 சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, 8ஆம் அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிக்கலாம். அன்றியும் ரோமர் 8 ராஜபக்தர். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். போதும் என்ன பாருங்க, நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின்படி நடவாமல், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அதுக்கப்புறம் அப்ப எதை மையமா சொல்றாங்க அந்த இடத்துல? 2 காரியம் சொல்றாரு. மாம்சத்துக்குரிய காரியம் சொல்றாரு. அப்ப எது மையமா இருக்கு? ரெண்டுத்துல காமனா என்ன இருக்குது? என்ன வார்த்தை இருக்காங்க? தெலுங்கு படிக்கணும், வார்த்தை படிச்சு பார்த்தோம். ரெண்டுத்திலையும் ஒரு வார்த்தை வரும். அப்பதானே எங்க உட்கார்ந்து தெரியும். சிந்தை தெலுங்குல வந்து ஆவியின் சிந்தை, மாம்சத்தின் சிந்தை. புரியுங்களா சொல்றது? அப்போ எனக்கு அந்த பிரமாணம்லாம் எதுல வேலை செய்யுதாப்போ? சரீரத்தில் வேலை செய்யல, என் சிந்தையில வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ என்னுடைய எண்ணங்கள் இல்லை, எங்க உட்கார்ந்துக்கிறப்போ உன்னதங்களே அவரோட இருக்கும்போது, அவரோட ஜீவனின் பிரமாணத்தில் இருக்கும்போது இந்த பிரமாணம் எனக்கு தான் வரான், வேலை செய்யாது. அப்படி வேலை செய்யுதுன்னா அந்த பிரமாணத்தை நான் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த பிரமாணத்தை எங்கிருந்து தேடிக்கணும்? மறுபடியும் இங்கதான் வரணும். புரியல சொல்றேன். அப்ப நான் எந்த பிரமாணத்தில் வாழ நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். அப்ப சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அதான் முக்கியம். பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்ப்போம். கொலை செய்ய 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் கொலை செய்ய 2ஆம் அதிகாரம் 14 படிக்கலாம். சிலுவையில் என்ன செஞ்சாரு? 276 சிலுவையில் என்ன செய்தார் கவனிச்சீங்கன்னா, நமக்கு எதிரடியாக இருந்த தெலுங்கு வருது கொலை செய்ய, அதுக்கு பேர் நம்ம சொல்றது எடுத்துட்டீங்களா? దేవుడు తన వాత రూపమైన ఆజ్ఞ వలన మన మీద రుణస్థముగా ఉన్న మనకు విరోధమైగా ఉన్న నుండిన మేకులతో సులువును కొట్టి దాని మీద చేత కుడికి వేసి మన అడ్డమైన లేకుండా దానిని ఎత్తి వేసి మన అపరాధములన్నిటినీ క్షమించింది. பார்த்தீங்கன்னா எதிரியா என்ன இருந்துச்சா? நமக்கு எதிராக என்ன இருந்ததாங்க? எது 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 எந்த கட்டளை? இந்த பிரமாணம் தான், நியாய பிரமாண கட்டளையே நமக்கு என்ன இருந்துச்சு? எப்படி எதிர்த்தியா இருந்துச்சு? பழைய ஏற்பாட்டில் ஒருவனும் அதை செய்ய முடியல, ஒருவனும் செய்ய முடியல. அந்த தவறுக்கெல்லாம் என்ன பண்ணோம்?
தண்டனை பெருத்தே ஆகணும். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னார் யோவான் 8வது அதிகாரத்தில். அந்த பிரமாணத்தின் பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, அந்த விபச்சார ஸ்திரீ எடுத்து வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட நிற்க வைக்கிறாங்களோ இல்லைன்னா நிற்க வச்ச பிறகு பிரமாணத்தின்படி அவங்க செஞ்சது கரெக்ட் தான். ஏன்னா நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டு ஒரு பொண்ணு விபச்சாரம் செய்து கை மேன்மை பிடிக்கப்பட்ட என்ன பண்ணுவாங்க, கல் எறிஞ்சு போடுறாங்க. தப்பு என்ன அவங்க, ஏன்னா புரிஞ்சுக்கிற விதம் தான் சரியில்லை. புரிஞ்சுக்கிற விதம் சரியில்லை. அந்த பிரமாணத்தை என்ன பண்றாங்க, இவர் வந்து எதிரடியாக பிரசங்கம் பண்ணுறாரு. யார் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பிரமாணத்துக்கு எதிரடியாக பிரசங்கம் பண்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது. கரெக்டாக தான் பண்ணிருக்கிறாரு. ஆனா பிரசங்கம் எப்படி தெரியுதா, எதிரடியா நமக்கு விரோதமா. ஏன்னு கேட்டா அவங்க பிரமாணம் வேற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா பாவம் செய்து என்ன பண்ணவன் தண்டனை புரிவேன். தண்டனை எங்க, இங்கேயே அவங்களே தண்டனை கொடுத்துடணும். சட்டம் அப்படித்தான். இப்ப இயேசு கிறிஸ்துக்கு வந்த பிறகு அது கரெக்ட் தான். கையோட ஆயத்தோடு வந்துடுறாங்க. ஊன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, அப்படியே போட்டுடணும். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லு போடணும். முதல்ல கல் போடணும். அப்ப பார்க்கும்போது முதல்ல சொல்லும் போது அது எல்லாருக்கும் அந்த வார்த்தை சரிப்படும். அப்ப முதல்லன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, மனசாட்சிக்குள்ள நமக்குள்ள எல்லாருக்கும் பாவம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணக்கூடாது, கல்லு போட்டு என்ன ஆயிடும், இவன் செத்து விடுவான். பிரமாணத்துக்கு அவ்வளவு பயம் இருக்கும். அதாவது பிரமாணத்துக்கு மீறி தப்பா போட்டாங்க என்ன ஆயிடும், மற்ற மதத்துக்கு சொல்றாரு தெய்வ குற்றணும். அப்போ இவன் செத்துடுவான். அதனால அவனுடைய உயிருக்கு பயந்து என்ன பண்றான், யாரா போனது போயிடும். போட வேண்டிய ஆள் யாரு, பாவம் இல்லாத யாரு இருக்கிறாங்க. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, அப்ப என்ன பண்ணிட்டாரு அவரு, அப்ப இந்த பிரமாணத்தை மாத்துறாரு. அந்த எதிரடியா இந்த பிரமாணத்தை தான் எங்க வைக்கிற பாருங்க, அந்த கொலைச்சல் 2வது நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்துனா நியாயப்பிரமாணம் குலைத்து அதை நடுவில் இராதப்படுத்தி அதை எடுத்து சிலுவை மேல் ஆடி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும்